Good morning, students. Are you all doing good? Staying safe and healthy at home? Always take care of your health. Don't go outside unnecessarily and follow your revision test regularly. Okay, so from today, you will be starting your test. You would have started already in the morning session, so try to follow the test regularly because very small portions are revised, so you can easily read the lesson and write the answers. Okay, so we have been discussing this new lesson in biology, that is nutrition and health, in the last class. So the last class we discussed about the disorders due to the lack of protein, vitamins and minerals, and what are the importance of nutrients and what happens if nutrients are deficient in our body. It causes diseases like kwashiorkor and marasmus, that also we saw. And we saw about food hygiene. So what is food hygiene and what are the factors for the food spoilage we saw. Today we are going to see the remaining part of the lesson, that is food preservative, food adulteration and food quality control. Okay. So already we have seen there are so many reasons for a food to get spoiled. So we need to preserve the food. So we need to know how it can be preserved. We have to see. So we have so many methods. First we have is drying. Okay. So imagine what your mother does in a summer season. சம்மர் சீசனில் நம்ம மதர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஜாஸ்தி தே வில் ட்ரை டு ட்ரை த வெஜிடபிள்ஸ் விச் இஸ் வெரி காமன், லைக் சில்லிஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணி ஒரு சைட் டிஷ்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் தே வில் ப்ரிப்பேர் திஸ் பப்பட்ஸ் அண்ட் ஆல். நிறைய அண்ட் மேங்கோஸ் எல்லாம் ட்ரை பண்ணி வைப்பாங்க, பிரிஞ்சால்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி வைப்பாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி வைக்கும்போது யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் ஆக்சுவலி. ஸோ ட்ரையிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் பை த ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆர் வாட்டரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே அந்த ஃபுட்டோடைய லைஃப் ஜாஸ்தி இருக்கும். இட் கேன் பி டன் ஐதர் பை சன் ட்ரையிங் ஆர் வேக்யூம் ட்ரையிங், தட் இஸ் லைக் மில்க் பவுடர்லாம் எப்படி வந்து இது பண்ணுறாங்கன்னா வேக்யூம் ட்ரையிங், அண்ட் சீஸ் பவுடர்ஸ் ஆல்சோ டன் பை that method only, or hot air drying, that is நம்ம hot air spray பண்ணணும், like grapes and dry fruits, potato flakes எல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. And drying inhibits the growth of microorganisms like bacteria, yeast and molds. Next is smoking. So in the process of food products like meat and fish, so this is very commonly you can see this in China and all. So இந்த Chinese foods எல்லாமே வந்து இந்த மீட் எல்லாமே அவங்க நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ they will preserve that by smoking. So they will expose the food by smoke. ஸோ அது எடிபிளான பிளான்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து க்ரீன் பிளான்ஸை வந்து தே வில் ஃபயர். அது ஃபயர் பண்ணும்போது க்ரீன் பிளான்ஸை ஃபயர் பண்ணும்போது நிறைய ஸ்மோக் வரையும் இல்லையா. ஸோ அது வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு ஹாஃப் டே, ஒன் டே, ஒரு 24 hours ஃபுல்லாக அது ஸ்மோக்லேயே விடுவாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்மோக் எல்லாமே அந்த ஃபுட்டில் போய் ஆக்குப்பை ஆகும் பொழுது இந்த ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஸ்டாப் ஆகுது. Next is irradiation. So food irradiation is the process of exposing a food to optimum levels of ionizing radiations like X-rays. So X-rays எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஃபுட்டில் வந்து பாஸ் பண்ணும்பொழுது அண்ட் காமா ரேஸ், யூவி ரேஸ் எல்லாம் ஹார்ம்ஃபுல் பேக்டீரியாஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடுது. நெக்ஸ்ட் இஸ் கோல்டு ஸ்டோரேஜ். ஒரு சில ஃபுட் எல்லாமே சன்ட்ரை பண்ணுறாங்க, ஒரு சிலதெல்லாம் கோல்டு ஸ்டோரேஜ்னால் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டோரிங் த பெரிஷபிள் ஃபுட்ஸ், லைக் பெரிஷபிள்னா டெய்லி நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுற ஃபுட்ஸ் லைக் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே கோல்ட் ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க அட் லோ டெம்பரேச்சர். Preserving the food products at low temperature slows down the biological and chemical reactions and prevents its spoilage. Okay, so dryingல நம்ம வாட்டர் மாலிக்யூல்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம். கோல்ட் ஸ்டோரேஜில் என்ன பண்ணுறோன்னா அதில் இருக்கிற மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்போது இந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. ஸ்பாயிலேஜ் ப்ராசஸ் ஐ எம் சேயிங். Next is freezing. Freezing is one of the widely used methods of food preservation. So this involves storing the food below 0 degrees Celsius. So cold storage means room temperature விட ஒரு 20, 30, 10 degree Celsiusல ஸ்டோர் பண்ணுறது கோல்ட் ஸ்டோரேஜ். ஃப்ரீசிங்னா 0 degree Celsiusக்கும் கீழே நம்ம ஸ்டோர் பண்ணும்பொழுது அது எல்லாமே ஐஸாக மாறிடும். ஸோ அந்த இடத்துல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் க்ரோ பண்ணவே முடியாது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நின்றோம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இல்லாததுனால ஃபுட்டும் கெட்டு போகாது. ஸோ தட் இஸ் ஃப்ரீசிங். Next is pasteurization. So pasteurization is the process of heating treatment. அதாவது ஒரு லிக்விடை
லிக்விட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான் இது நிறைய பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் அண்ட் அதர் பெவரேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டு த ஹை லெவல் ஆஃப் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடும். இப்போ மில்க் எடுத்துட்டிங்கன்னா இட் வில் பி ஹீட்டட் டில் 63 டிகிரி செல்சியஸ் ஃபார் 30 minutes ஹீட் பண்ணுவாங்க. ஸோ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக கூல் டவுன் பண்ணி தான் நம்மளுக்கு பேக்கெட்ஸில் மில்க் வருது. ஸோ அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஹை லெவலில் ஹீட் பண்ணும்பொழுது அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்கேனிங். ஸோ நம்ம நிறைய கேன்டு ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். நிறைய வந்து சால்ட் வாட்டரில் இல்லை பிரைன் சொல்யூஷன் தட் இஸ் அ சால்ட் அதில் எல்லாமே இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே டின் குலாப் ஜாமுன்ஸ் எல்லாமே இருக்குல்ல கேன்டு ஃபுட். இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மீட் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ஃப்ரூட் ஜூஸஸ், சம் ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் எல்லாமே கேனிங் ப்ராசஸில் பண்ணுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டீம்டு ஏர் டைட் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்டர் ப்ரெஷர் அண்ட் தே ஆர் சீல்டு. ஸோ ஸ்டீம்டு ஏர் உள்ளே அனுப்பும்பொழுது உள்ளே ஹாட் ஏர் அனுப்பும்போது அங்கே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இறந்துடும். அதை ஃபுல்லாக சீல் பண்ணிடுறதுனால வெளியில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் உள்ளே போக வழி இல்லை. ஸோ இட் இஸ் தென் சப்ஜெக்டட் டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் கூல்டு டு டெஸ்ட்ராய் ஆல் மைக்ரோப்ஸ். நெக்ஸ்ட் இஸ் அடிஷன் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணலாம்? ஸோ இது வந்து நம்ம ப்ரிசர்விங் மெத்தட்ஸ். ஒரு சில காம்பவுண்ட்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணி நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபுட்ஸ் கேன் பி ப்ரிசர்வ்டு பை ஆடிங் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் அ நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ அடிஷன் ஆஃப் சால்ட். ஸோ நிறைய சால்ட் போட்டு பண்ணும்பொழுது இட் வில் பி ப்ரிசர்வ்ட். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிசர்விங் ஃபுட். அடிஷன் ஆஃப் சால்ட் ரிமூவ்ஸ் த மாய்ஸ்சர் கண்டென்ட் இன் த ஃபுட் பை த ப்ராசஸ் ஆஃப் osmosis, and this prevents the growth of bacteria and reduces the activity of microbial enzymes. Meat, fish, gooseberry, lemon and raw mangoes are preserved by salting. So நம்ம பார்த்துருப்போம் வீட்லேயே நிறைய லெமன் இருந்ததுன்னா your mother will quickly cut it and put salt and keep it in sun for 1 or 2 days and she will pack it, or she will make some pickles and she will keep it. So salt is also used as preservative in pickles and canned foods. And addition of sugar or honey is added as a preservative to increase the shelf life of fruits and fruit products like jams, jellies and squash. So இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனாலையும் ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தி ஆகுது. The hygroscopic nature of sugar or honey helps in reducing the water content of food and also minimizes the process of oxidation in food. So what they will do, the sugar honey enna pannum, their hygroscopic nature na they will not get attracted to the moisture content so quickly. Already avanga hygroscopic na moisture content avanga kitta jaasti irukku. So velila irukka moisture content avanga absorb panna maatanga. So it will reduce the oxidation of also. And addition of oil and pickles prevent the contact of air with food. Hence microorganisms cannot grow and spoil the food. ஸோ அதுவும் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆயில் ஜாஸ்தி குக் பண்ணும்பொழுது நம்ம ஆயில் ஜாஸ்தி போட்டு பண்ணாலே இட் வில் பி ப்ரிசர்வ்டு. சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் வேறு என்னென்ன கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறோம்? சிந்தசிஸ்னால் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் சிந்தட்டிக்னா ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம லேபில் ப்ரிப்பேர் பண்ணது என்னெல்லாம் ஆட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிந்தட்டிக் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் லைக் சோடியம் பென்சோயேட், ஓகே, அண்ட் சிட்ரிக் ஆசிட், தட் இஸ் வினிகர், சோடியம் மெட்டாபைசல்ஃபேட் அண்ட் பொட்டாசியம் பைசல்ஃபேட், இது எல்லாமே சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ். இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சாஸ், ஜாம்ஸ், ஜெல்லிஸ் அண்ட் பேக்டு ஃபுட்ஸ் அண்ட் ரெடி டு ஈட் ஃபுட்ஸில் எல்லாமே இதை யூஸ் பண்ணுறாங்க. தீஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் டிலே த மைக்ரோபியல் க்ரோத். ஆக்சுவலி இது கெட்டு போகும், பட் ஒரு நாளில் கெட்டு போக வேண்டிய ஃபுட்டு 2-3 days ஆகலாம். ஸோ டிலேட் மைக்ரோபியல் க்ரோத் அண்ட் கீப் த ஃபுட் சேஃப் ஃபார் லாங் டியூரேஷன். Is it clear? Next is food adulteration. So food adulteration means what? Addition of other substances, okay, to increase the composition and quality. ஸோ குவாலிட்டி அண்ட் காம்போசிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுற ஒரு பொருள் தான் அடல்ட்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னது அப்படின்னு ஃபுட் அடல்ட்ரேஷன் மீன்ஸ் லெட்ஸ் see what it is.